வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்த பிறகு செங்கோட்டையனாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், அல்லது ஒட்டுமொத்த தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும், இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே 2026 திமுகவுக்கு சாதகமான ஒரு சூழல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் அடிபடுது. இதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன சார்? எனக்கு என்னைய கேட்டிங்க அப்படின்னா சார், விஜய் வந்து இந்த பி டீம் அப்படிம்பாங்க சார். பி டீம்ன்றது அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பலை. ஏன்னா அது ரொம்ப கிளிஷே மாதிரி ஆயிடுச்சு இப்போ. அதனால் விஜய் வந்து திமுகவினுடைய ஒரு ஆஸ்தான ஒரு அடிவருடி அப்படின்ற வார்த்தையை நான் பயன்படுத்த நினைக்கிறேன் சார். அது கொஞ்சம் காட்டமான வார்த்தையாக, ரொம்ப கடுமையான விமர்சனமாக இருக்குது. இல்லை, எனக்கு கரெக்டாக தான் சார் தெரியுது. ஏன்னா எனக்கு தெரிய அதாவது எம்ஜிஆர் அவர்களில் வந்து தன்னுடைய குரு அப்படின்னு பேசுகிறார் இல்லையா? பட் ஆனால் அதிமுகவால் வஞ்சிக்கப்பட்டதாக தன்னைத்தானே உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் விஜய் அவர்கள். ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் அவர் கையெடுத்து கும்பிட்டு கையை கட்டி நின்று வீடியோ போட்ட விஷயமாக இருக்கட்டும், 2013 அதே மாதிரி 2012 ஏறக்குறைய கொடநாட்டில் அவரை ஜெயலலிதா அவர்கள் வந்து ஏறக்குறைய 4 மணி நேரங்கள் வந்து காக்க வச்சு வெளியில் நிற்க வச்சதாக இருக்கட்டும். அதற்கப்புறம் எடப்பாடியார் அவர்களில் வந்து அவர் மேலே போய் சன் பிக்சர்ஸ் நடத்துகின்ற அவருடைய ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன், சர்க்கார் படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் வந்து எடப்பாடியார் அவர்களை தகுதியான இடத்துல தகுதியான ஆள் இல்லைன்னு சொன்னதாக இருக்கட்டும். ஸோ ஆரம்பத்திலிருந்தே ஜெயலலிதா அவர்கள் வந்து 2011 ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து இவர் வந்து ஒரு அணிலாக நான் பயணிப்பேன்னு பயணிக்க ஆரம்பித்தார். ஆனால் அவருடைய அப்பா, அவருடைய கட்சியினுடைய ஏறக்குறைய அனைத்து தொண்டர்களும் வந்து அன்று ஜெயலலிதா அவர்கள் வாக்கு கேட்டார்கள். எஸ்ஏசி கூட இல்லை, அப்பா எஸ்ஏ சந்திரசேகர் கூட இல்லை. அதனால விஜயவருடைய மனநிலையும் செயல்பாடு மாறிடுச்சு, அப்படி புரிஞ்சுக்கணுமா? இல்லை சார், அதாவது எஸ்ஏசி கூட இருக்கிற வரைக்கும் அதிமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் விஜய் இருந்தார்ல. இல்லை, அதுதான் சார், அதிமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் விஜய் இருந்தார். அதிமுக வந்து அவர் எதிர்பார்த்ததை செய்யலை. அவருடைய ஆசை என்னென்னா, ஜெயலலிதா அவர்கள் வந்து அவங்களுடைய வாரிசாக விஜய் அறிவிக்க வேண்டும் என்று ஆசை. யாருக்கு? எஸ்ஏசி சந்திரசேகர். எஸ்ஏசிக்கும் விஜய்க்கும். ஓகே, அது நடக்கலை. அது அந்த அம்மா வந்து அதை வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஸோ அந்த ஒரு வெறுப்பின் காரணமாக ஏறக்குறைய திமுகவினுடைய அடிவருடியாக மாறி இடையில வந்து கலைஞர் ஐயா அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம், வாழும் பொழுதே சிலை வைக்கணும், அதெல்லாம் பேசியிருக்காரு சார். என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் 2007 அந்த காலகட்டம். ஒருவேளை அது அவருடைய சினிமாவுடைய ஸ்டார்டிங் ஜேர்னியாக கூட இருக்கு. அதுக்கப்புறம் ஆனால் கடந்த கால தேர்தல்கள்லாம் திமுக கட்சி, அதாவது விஜய் அமைப்பாக இருக்கும் பொழுது அதிமுகவுக்கு ஓட்டு கேட்டு அதுதான் 2011 அவங்க அதிமுகவுக்கு 2007 ஏறக்குறைய 6 திமுக ஆட்சி வருது இல்லையா? 6 அவர் திமுகவை ரொம்ப க்ளோஸாக, திமுகவுக்கு கிட்டத்தட்ட ஒரு அடிவருடியாக நான் சொன்ன அதே வார்த்தையை திருப்பி சொல்கிறேன், செயல்பட்டு கொண்டிருந்தார். அவர் சினிமாவோட ஆரம்பத்தில் ஒருவேளை அப்படி இருந்திருக்கலாம், நீங்கள் சொல்றது இல்லை, உண்மைதான் சார். நீங்கள் இல்லைனாலுமே, ஆனால் அதுக்கப்புறம் திமுகவுக்கு நேர் எதிராக வந்து அதிமுகவுடைய ஆதரவாளர் அல்லது அதிமுகவுக்கு ஆதரவான செயல்பாட்டில் தன்னை ஈடுபட்டு கொண்டார். ஆனால் இப்பொழுது ஏன் இப்படி ஒரு விமர்சனம் விஜய்? அதுதான் அதிமுக, அதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனையினால திமுக விட்டு பிரிஞ்சு போகிறார். ஒரு படத்தை வந்து அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இறக்க விடலை விஜய் அவர்களை. காவலன்ற ஒரு படம் 2011 ஜனவரிக்கு வந்த படம். அந்த படத்தை ஃப்ரீயாக இறக்க விடலை. அதுக்கு முன்னாடி தலைவா இல்லை, அதுக்கப்புறம் அந்த 2011 தான் ஐயா கலைஞருடைய ஆட்சி வந்து முடியும் பொழுது அவங்க வந்து இவரை ஒழுங்காக டீல் பண்ணல அப்படின்றதுக்காண்டி 2011 எலெக்ஷனில், மே மாதம் வர்ற எலெக்ஷனில் வந்து நான் உங்களுக்கு அணிலாக இருப்பேன்னு அதிமுக பக்கத்தில் ஒரு சின்ன பிரச்சனைனால திமுக விட்டு பிரிஞ்சு போகிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா திமுகவினுடைய இன்றைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவருடைய இன்றைக்கி சினிமா துறையை கையில் வச்சு கோல வச்சு கொண்டு இருக்கக்கூடிய இந்த ரெட் ஜெயண்ட்டை வந்து உள்ளே கொண்டு வந்தது அண்ணன் விஜய் அவர்கள் தான். ரைட்டுங்களா? அதே மாதிரி கலைஞர் அவர்களுக்கு அப்போ 2007 காலகட்டத்தில் ஒரு சிலை வைக்கணும் அப்படின்னு அவர் வாழும்பொழுதே சிலை கேட்ட முதல் மாமனிதர் திரு விஜய் அவர்கள் தான். இன்பநிதி, உதயநிதி, அருள்நிதி, இதெல்லாம் பேரை கேட்டாலே எனக்கு அப்படியே ரொம்ப வைபாகுது. இதெல்லாம் வந்து நான் என்னுடைய படங்களுக்கு டைட்டில் வைக்கணுன்ற அளவுக்கு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் பேசியிருக்கேன். இந்த வீடியோ நானும் பார்த்தேன், விஜய் சமீபத்தில் பேசியிருக்கேன், அந்த வீடியோ வைரல் அனுப்பிச்சு பார்த்தேன். ஆனால் இதெல்லாமே விஜயோட ஆரம்ப காலகட்டத்தில் இல்லை. ஆனால் அதுதான் சொல்கிறேன், ஆரம்பத்திலேருந்தே அவர் வந்து திமுகவினுடைய அனுதாபி. அப்போ ஒரு சின்ன ஒரு கிளாஷ், அவருடைய படம் ரிலீஸ் ஆகலை, காவலன் படம் ரிலீஸ் ஆகலைன்னு அதிமுக பக்கத்தில் போயிட்டார். அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, இப்போ நம்ம அதிமுகவுடைய எலெக்ஷனுக்கு அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம்,
ஆக அதிமுக நம்மளை எப்பயுமே வந்து ரொம்ப மரியாதையாக நடத்தணும், நம்மளை ஒரு பெரிய இடத்துல வைக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்போட அந்த எலெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணது இல்லாமல் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சேலம் எனக்கு தெரிய சேலத்தில் அவருடைய வேலாயுதம் படத்தினுடைய ஆடியோ ஃபங்க்ஷன் பெருசாக மேடை போட்டு மாநாடு மாதிரி நடத்துகிறாங்க. நடத்தும்பொழுது அவருடைய ரசிகர்களுக்கு மத்தியில் அவர் அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார்னா, ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆட்சிக்கு வரணும்னு நான் ஆசைப்பட்டேன், அதை எங்கள் அப்பா மூலியமாக தெரியப்படுத்தி நீங்கள் எல்லோரும் அதுக்கு வேலை பார்த்தீங்க, எங்கள் அப்பா வேலை பார்த்தாரு, இன்றைக்கி வந்துட்டாங்க. அதாவது இவர் மூலயமாக ஏதோ ஜெயலலிதா அவர்கள் வந்தது போல் ஒரு பாவனை செய்ய ஆரம்பித்தார். அது ஒரு இடம் இல்லை, மேலும் மேலும் மீட்டிங் போட்டு அங்கங்கே சொல்ல ஆரம்பித்தார். அது அந்த அம்மாவுக்கு பிடிக்கவில்லை, ஜெயலலிதா அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அதனால் இவரை உண்டு இல்லாமல் ஆகணும் முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ தான் கரெக்டாக தலைவா படம் வருது. தலைவா படம் வரும்போது அதில் டைம் டு லீடர் போட்டு நான் தான் அடுத்த தலைவன் என்பதை போல் இவரை பாவித்து கொண்ட விதம் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அதனால தான் தொங்க விட்டார். கொடநாட்டில் வந்து 4 மணி நேரம் வெளியில் நிற்க வச்சதும், அதே நேரத்தில் கையை கட்டி வீடியோ போடு அப்படின்னு சொன்னதும், அந்த படம் ஏறக்குறைய 17 நாட்களுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துக்குன்னு ஒரு விருது வாங்குற இடத்துல விஜய் அவார்ட்ஸில் ஒரு விருது வாங்க வருவார் விஜய். அங்கே வந்து சொல்லுவார், இந்த படத்துக்கு நான் ஏன் ஓடி வந்து விருது வாங்க வந்தாங்கன்னா, இது வந்து ஜெயிச்சிருக்க வேண்டிய படம், நல்லா போயிருக்க வேண்டிய படம், ஆளுங்கட்சி இதை நல்லா போடாமல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னார். அதற்கப்புறம் அதிமுக மேலே அவருக்கு ஒரு வெறுப்பு உருவாயிருச்சு. இந்த திமுக ஒரு பிரச்சனை பண்ணல, சின்ன பிரச்சனைங்க நம்ம வெளில வந்து இங்கே அதிமுக நம்ம எவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணால் அதை இவங்க நம்மளை மதிக்கவே மாட்டாங்களே, ஒரு ஆளாகவே மதிக்கலைன்ற அளவுக்கு இவருக்கு ஒரு வெறுப்பு ஆகிப்போச்சு. அதனால் வந்து அந்த திமுகவினுடைய அந்த பாசம் தான் இன்றும் வந்து அது வந்து ஒரு பி டீம்ன்றத விட இன்னும் அதே அடிவருடியாக அந்த அடிவருடித்தனம் வந்து கண்டினியூ ஆச்சு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன். பாஜக என்ன சொல்லுது, எஸ்ஐஆர் வேணும்னு சொல்லுது, திமுக வேண்டான்னு சொல்லுது, இவரும் வேண்டான்னு சொல்கிறார். திமுக வேண்டான்னு சொன்னதுனால விஜய் வேண்டான்னு சொன்னார், அப்படிதான் பார்க்கணும் சார். திமுக எதெல்லாம் வேண்டான்னு சொல்லுதோ அதெல்லாமே விஜய் வேண்டான்னு சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள் சார், ஒரு பேருக்கு நான் திமுக எதிர்க்கிறேன் அதையும் நான் ஏன்னு சொல்கிறேன். ஆனால் இந்த இடத்துல எந்த இடத்துலையுமே அதிமுகவை எதிர்க்கவே இல்லைல்ல, விமர்சனம் பண்ணவே இல்லைல்ல சார். அதிமுகவை ஏன் விமர்சனம் பண்ணலை அப்படின்னா, அதிமுகவை இப்போ விமர்சனம் பண்ணி அதிமுகவுக்கு நாம் ஒரு எதிரி என்பதை காட்டிலும் அதிமுக திமுகவுக்கு எதிரி, அவரை விட அதிமுகவை விட நான் ஒரு பெரிய எதிரி என்று காட்டிக்கொள்வதற்காக விஜய் திமுகவை அடிச்சுக்கிட்டே இருக்கார் சார். இப்போ எப்படின்னா, பிரதான எதிர்க்கட்சி யார்? அதிமுக, ரைட்டுங்களா? அப்போது இங்கே திமுக இருக்கிறது ஆளுங்கட்சியாக, திமுகவை எதிர்க்கும். இதை விடவும் நான் பெரிய எதிரி அப்படின்னு சொல்லி விஜய் வந்து அந்த இடத்துக்கு வந்து திமுகவை போட்டு விமர்சனம் பண்ணிக்கொண்டே இருந்தால், அதிமுகவோட இவர் ஒரு பெரிய எதிரி போல இருக்கு அப்படின்னா, திமுகவுடைய எதிர்ப்பு மனநிலை ஓட்டுகளில் விஜய்க்கு போயிடும். அப்படின்னா அது 3ஆ பிரியும். இதுதான் சார் அஜெண்டாவே. இது திமுகவுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுதான் திமுக ஹெல்ப் பண்ணிப்பார். 100 ஓட்டு இருக்குன்னு வைங்களேன் சார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு திமுகவுக்கு ஒரு 100 ஓட்டு இருக்குன்னு வைங்களேன். எனி சிட்டிங் கவர்மெண்ட் வில் கோ அன்பாப்புலர், கரெக்டாக? அப்போது ஒரு 20 ஓட்டு பிரியுது. அதுலேருந்து வெளியில் வரணும்னு துடிக்கிறாங்க. இந்த தடவை திமுகவுக்கு ஓட்டு போடலன்னு துடிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 50 ஓட்டு அதிமுக வச்சுருக்காங்கன்னு வைங்களேன். இந்த 20 அங்கே போயிடுச்சு அப்படின்னா அதிமுக 70ஆக மாறிடும். 50 + 20 70ஆக, இது 80ஆக மாறிடும். அப்போது வாழ்வா சாவான்ற சிச்சுவேஷன். அந்த 20 விஜய்க்கு போயிடுச்சுன்னா அது 50, இது 20, இவன் 80 தானே. அதுதான் சார் ஸ்ட்ராட்டஜி. விஜய் வந்து இந்த இடத்துல திமுகவுக்கு முழுவதுமாக நான் தான் திமுகவுக்கு ஒரு பெரிய எதிரி என்ற ஒரு போர்வையில் எதிர்ப்பு மனநிலை ஓட்டுக்களை எல்லாம் அதிமுகவுக்கு போக விடாமல் அதை மடைமாற்றம் செஞ்சு அதாவது தாவேக்காவுக்கு கொண்டு வரதுக்கான வேலையை தான் விஜய் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கார். இதற்கான அமைப்பு செயலாளர் தான் அண்ணனா ஆதவர்ஜுனா அவர்கள், வேற யாருமே இல்லை. விஜய் தனக்கே தெரியாமல் தன்னையும் அறியாமல் இப்படிப்பட்ட செயலில் ஈடுபடுகிறார், அப்படி புரிஞ்சுக்கணுமா? இதை எனக்கு தெரியும் விஜய்க்கு இந்த அளவுக்கு அறிவு இருக்குமா என்னன்னு தெரியல சார். ஆனால் விஜய் சுற்றி இருக்கிறவங்க பூரா இப்போ ஜான ஆரோக்கியசாமிலாம் ப்ராப்பர் திமுகக்காரன். அவங்க அப்பா காலத்துலேருந்து தாத்தா காலத்துலேருந்து திமுகக்காரங்க. அப்போ அவங்களாம் அதை பண்ணுறதுக்கான வேலைகள் இருக்குது, சாத்தியக்கூறுகள் இருக்குது. லாட்ரி மார்ட்டின் யாரை வைத்து வந்தாருன்றால் ப்ராப்பராக அவங்க தான் யார் கலைஞரை வச்சு வந்தாங்க. மார்ட்டினுடைய அந்த குடும்பமே அப்படி தான் வந்தாங்க. அந்த குடும்பத்தினுடைய ஒரு மருமகன் இவர், டெய்ஸி அவருடைய கணவன் இவர். இவரும் வந்து இவருடைய அஜெண்டா பார்த்தீங்கன்னா திமுகவில் போய் ஸ்டாலின் தான் வராருன்னு பாட்டு போட்டதே இவர் தான். பாட்டு போட்டு கொடுத்தா. ஆமாம். அப்போ பிகே இவருடைய அந்த தேர்தல் பரப்புரையில் இவரும் ஒரு முக்கியமான அமைப்பு செயலாளராக இருந்து அன்று திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ எல்லாத்தையும் செஞ்சவர் ஆதவர்ஜுனா. இன்றைக்கி எதிரியை பலப்படுத்தக்கூடாது, எதிரியை இன்னும் வந்து அதை விட ஒரு பெரிய எதிரியை கொண்டு வந்து அவன்கிட்ட நம்மளோட பிரதான எதிரிக்கு ஓட்டுகள் போகாமல் இந்த இன்னொரு எதிரின்னு ஒரு ப்ராக்சி எதிரியை கொண்டு வந்து அவன்கிட்ட ஓட்ட புறம் தள்ளு, அந்த வேலையை போய் நீ பாருன்னு
அண்ணா யார் இவரை ஆதவர்ஜனாவை வெளியில் அனுப்பியிருக்காங்க. இதுதான் நடந்து கொண்டு. அப்போ எடப்பாடியை பார்த்து திமுக பயப்படுது, அதனால தான் இப்படி. கண்டிப்பாக இல்லை சார். அதிமுகவை பார்த்து திமுக பின்புலத்தில் இப்படி ஒரு செயல் திட்டம். அதிமுகவை பார்த்து திமுக என்றுமே பயந்து கொண்டு தான் இருந்தது சார். முதலாக ஐயா கலைஞர் அவர்கள் வந்து 1984 எலெக்ஷனில் நிற்கலை. ஏன் நிற்கலை? எம்ஜிஆர் அவருடைய அன்றைய அவர் படுத்து கிடந்து ஜெயிச்சார் சார். அப்போ கூட கலைஞரால் வந்து ஒரு தொகுதியில் நின்று அந்த தொகுதியை ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்க தோணலை. பயந்து ஓடி அந்த எலெக்ஷன், அந்த சட்டமன்ற தேர்தலில் நிற்காம போனார் இல்லையா? ஸோ இதை விட என்ன பயம் வேணும் உங்களுக்கு? அதனால் வந்து திமுக மொத்தம் அதிமுக ஆரம்பித்து 54 வருஷத்தில் 32 வருஷம் அதிமுக ஆட்சி கட்டத்தில் இருக்குது அப்படின்னா அதற்கு காரணம் வந்து அதிமுகவுடைய மக்கள் நம்பிக்கை, அதிமுகவுடைய தொண்டர்களுடைய எழுச்சி, தொண்டருடைய சப்போர்ட்டு. திமுக எப்படா அதிமுகவை பற்றி எதையாவது தப்பு சொல்லலாமா, எதையாவது ஒன்று சொல்லலாமான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சொல்கிறதுக்கு எதுவும் இருக்காது. ஆனால் அந்த அதிமுக மேலே மக்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு சரி என்ன இதே தான் போயிட்டு இருக்கா, போர் அடிக்குது அப்படிங்கும் பொழுது தான் திமுக இது வரைக்கும் உண்மையிலே வந்திருக்கு சார். ஆனால் திமுக வந்த உடனே முதல் 5 வருஷத்தில் உடனே மாற்றிடுவாங்க. ஆனால் அந்த 2K கிட்ஸ் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷன் வந்து அரசியல்லாம் என்னன்னு தெரியாது. திமுக மீது விருப்பம் இருக்கா அல்லது வெறுப்பு இருக்கான்னு கூட தெரியாது. ஆனால் விஜய் பேசின அந்த பேச்சோட விளைவு திமுக மீதான ஒரு வெறுப்புணர்வை சென்சி மத்தியில் உண்டு பண்ணியிருக்கு. ஆனால் அதே விஜய் அதிமுக பற்றி எதுவுமே பேசுறதில்ல. அதனால விஜய் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இளைஞர் பட்டாலும் அதிமுக மீது எந்த ஒரு வெறுப்புணர்வுல இல்லை. அப்படித்தானே அதிமுக மேல எந்த ஒரு வெறுப்புணர்வு இல்லை சார். விஷயம் என்னன்னா, அதாவது விஜய் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா அதிமுகவையும் எதிர்த்து திமுகவையும் எதிர்த்தாருன்னா அவருக்கு இப்போ இவர் அதிமுக எதிரியா திமுக எதிரியா நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். அப்போ எதிர்ப்பு ஓட்டு, இன்னைக்கு ஆளும் கட்சியினுடைய எதிர்ப்பு ஓட்டை கலெக்ட் பண்ணக்கூடிய வேலையை மட்டும்தான் விஜய் ஒரு அஜெண்டாவை எடுத்துக்கிறார். அப்போ அதிமுக அவரையே எதிர்க்கணும். அப்போ பிஜேபியை விட படு ஸ்பீடா படு வேகமாக விஜய் செயல்படுறாருன்னு தானே பார்க்கணும். அது ஒரு சைடு அஜெண்டா சார். நான் அதை தான் சொல்ல வந்தேன். இப்போ என்னன்னா, இப்போ எஸ்ஐஆர் வருது, எஸ்ஐஆர் திமுக எதிர்க்குது, விஜயும் எதிர்க்கிறார். ரைட்டுங்களா? இன்னைக்கு ஒன்றும் இல்லை, நீ எந்த திட்டத்தை எடுத்துக்கோங்க, டிமானிட்டைசேஷன் வருது, இது திமுக எதிர்க்குது, விஜயும் எதிர்க்கிறார். அது மாதிரி நீங்கள் அப்படி பின்னாடி போய்கிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு திட்டங்களையும் NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வருது, திமுக எதிர்க்குது, விஜயும் எதிர்க்கிறார். இன்னைக்கு திமுக எந்தெந்த மத்திய அரசு திட்டங்களை எதிர்க்கிறதோ அது எல்லாத்தையும் விஜய் எதிர்க்கிறார். ஒன்று கூட ஆமதிக்கலை. அப்போது நீ எதிர்க்கிற மாதிரி என்ன எதிர்த்துரு, ரைட்டுங்களா? ஆனால் மத்திய எதிர்ப்பில் நம்ம 2 பேரும் கூட்டணி தான். சிம்பிள், நம்ம 2 பேரும் கூட்டணி தான். அப்போனா தான் மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிக்கும் நம்மளை. இது ஒரு பிளான்ட் அஜெண்டா சார். இந்த அஜெண்டாக்குள்ளே தான் உட்காந்துருக்குறாங்க. திமுகவினுடைய ப்ராப்பர் ஒரு திமுக அடுத்த தடவை ஜெயிக்கிறதுக்கான ஒரு ஏவல் கட்சியாகத்தான் இந்த தாவேக்காவை நான் பார்க்கிறேன். ஒரு ஏவல் மனிதராகத்தான் விஜய் நான் பார்க்கிறேன். வேறு இதில் எதுவுமே இல்லை சார். ஓகே, இப்படிப்பட்ட சூழலுக்கு மத்தியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய எழுச்சி பயணத்தை மீண்டும் தொடங்குறாருல, அதுவும் கோபிச்செட்டிப்பாளையம் செங்கோட்டையன் ஊர்லேருந்தே தொடங்குறாருல, அதற்கு ஸ்பெசிஃபிக்காக காரணம் இருக்கா? செங்கோட்டையனை டார்கெட் பண்ணி தான் அந்த இடத்துல அந்த எழுச்சி பயணத்தை மீண்டும் எடப்பாடி அவர்கள் தொடங்குகிறார். சார், ஏறக்குறைய ஐயா எடப்பாடியார் அவர்களை வந்து அரசியலுக்குள்ளே கொண்டு வந்தது காரணமே செங்கோட்டையன் அவர்கள் தான். செங்கோட்டையன் வந்து அவருக்கு கொஞ்சம் மூத்தவர், வயசு மூத்தவர். 77 அவர் எம்எல்ஏ ஆகிட்டார். முதல் முறை அதிமுகவினுடைய அந்த வெற்றி பெற்ற தேர்தலிலே அவர் வந்து எம்எல்ஏ ஆகிட்டார். ஐயா எடப்பாடி அவர்கள் கூட 89 தான் ஆகிறார். ஸோ இப்போ இதில் என்னென்னா, கோபிச்செட்டிப்பாளையம் அப்படின்றது ஒரே ஒரு தொகுதி தான் சார். அந்த தொகுதியில் இவர் 96 எலெக்ஷனை தவிர மற்ற எல்லா எலெக்ஷன்லேயும் செங்கோட்டையன் அவர்கள் ஜெயிச்சிருக்கார். ஓகே, அதை தவிர மற்ற எந்த தொகுதியிலும் அவர் நிற்கணும்னு நிற்கவும் இல்லை. ஏன்னா அவருடைய வீச்சே அவ்வளவுதான். ஒரு பொதுவாக இப்போ நீங்கள் கலைஞர் எடுத்துக்கிட்டிங்கனாலோ இல்லை வேறு எந்த ஒரு தலைவர் எடுத்துக்கிட்டிங்கனாலோ பொதுவாக அவங்க வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் தன்னுடைய செல்வாக்கு எவ்வளவு இருக்குன்னு பரிச்சயம் பண்ணி பார்க்குறதுக்காகவாது அது ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒரு சார். இன்கம்பன்சி ஒரு இன்கம்பன்ட் கட்சி வந்து ஒரு இன்கம்பன்ட் கவர்மெண்ட் வந்து அன்பாப்புலர் ஆகும்போது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வேவ்ன்றது வரும்பொழுது அப்போ கூட அதிமுக மேலே அலை அடிக்கும் பொழுது கூட நான் வேறு ஒரு தேர்தலில் வேறு ஒரு தொகுதியில் நின்று ஜெயிக்கிறேனே அப்படின்னா அவர் ஜெயிச்சதில்லை. அதை ட்ரை பண்ணதே இல்லை. ஸோ அவர் தெரிஞ்சோ தெரியாமலே அவருடைய வட்டத்தை ரொம்ப சின்னதாக சுருக்கிட்டார். ஒரு தொகுதி தான், ஒரு கோபிச்செட்டிப்பாளையம் தான். அந்த கோபிச்செட்டிப்பாளையத்துலேயும் அவர் எப்படா போகிற தின்ன காலையவன் தான் இருக்கிற அதிமுக தொண்டர்களே வெயிட் பண்ணிட்டு தாங்க. அதான் உண்மை. இன்றைக்கி அவர் போயிட்டாருன்னா அடுத்த இடத்துல விருப்பம்னு போடவே 15 பேர் வருவாங்க சார் அதிமுகவிலே. அதே மாதிரி அவர் அந்த இடத்த வந்து கம்ப்ளீட்டாக தக்க வச்சுக்கிட்டதுனால திமுகவிலையும் வந்து ஒரு தொய்வு இருந்தது. என்னடா இவர் அவருடைய பாப்புலாரிட்டி வச்சு 3-4 முறை அமைச்சராக இருக்கிறார். அதுபோக எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிச்சுட்டு இருக்காரு. அது இல்லாமல் யார் எம்ஜிஆர் அவரோடும் சரி
அம்மா அவரிடம் சரி ஒரு சிறந்த ஒரு மனிதராக எப்பவும் பார்க்கப்படுகிறார். அதனால் அவருக்குன்னு ஒரு பாப்புலாரிட்டி அந்த தொகுதிக்குள்ளே இருக்குது. அதனால் திமுகவுமே வந்ததில்லை. அப்போது இந்த தடவை திமுகலே ஒரு 20-25 உறுப்பினர் வரும், சரிங்களா? அப்போ அதை மீறி அதிமுகவும் திமுகவும் மீறி இந்த தடவை வந்து தாவேக்காவில் செங்கோட்டையன் போய் நின்று அந்த கட்சிக்கு ஜெயிச்சிருவார், வாக்குகள்லாம் வாங்கி கொடுத்துருவாரா அப்படின்னா எனக்கு தெரிய முடியாது சார். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் சார். செங்கோட்டையன் கூட அந்த இடத்துல ஜெயிக்க முடியவே முடியாது சார், முடியவே முடியாது. ஏன்னா ஒரு 77 கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காருல, அப்பயே நான் அதான் சொல்கிறேன். பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் இதே மாதிரி திமுகவில் இருந்தார், அதிமுகவில் இருந்தார். அதிமுகவில் இருந்து அதுக்கப்புறம் பாமகவுக்கு வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது போன்ற பிரதான கட்சிகள் இருந்துக்கிட்டு நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் புது ஒரு கட்சிக்குள்ளே போகிறேன் அப்படி இண்டிபெண்டாக ஒரு தடவை நின்றார். நான் அப்புறம் புதுசாக வந்து விஜயகாந்த் கட்சிக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லி 2006 எலெக்ஷனில் விஜயகாந்த் கட்சி அப்போ தான் புதுசாக வந்திருக்கு அந்த கட்சி. இதே சினாரியோ தான் சார். பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்து எந்த வகையிலும் செங்கோட்டையன் அவர்களுக்கு குறைந்தவர் கிடையாது. இப்போ பண்ருட்டி ராமச்சந்திரனுடைய அந்த ஸ்டைல தான் செங்கோட்டையன் அப்படியே தான் சார். இப்போ இது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக அவர் ஒரு டிசிஷன் எடுக்கிறார். பண்ருட்டி ராமச்சந்திரன் நான் விஜயகாந்த் துடிப்பாக வராப்புல நான் அவர்கிட்ட போய் சேர்ந்துறேன், தோக்குறாரு. இதான் நடக்குது. அவருடைய பேர் சிங்கத்தை அதன் குகையிலே போய் சந்திக்கக்கூடிய ஒரு கதைன்னு சொல்லுவாங்களா, அப்படிதான் செங்கோட்டையனுடைய கோட்டைகளே போய் எடப்பாடி அவர்கள் பொதுக்கூட்டம் போற செங்கோட்டையனுடைய கோட்டைன்னு பார்க்க முடியாது. அதிமுகவுடைய கோட்டை தான் பார்க்க முடியும். அதிமுகவுடைய கோட்டை. அதே நேரத்தில் செங்கோட்டையன் வந்து அந்த கோட்டையை நல்ல பலமாக வச்சிருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்குன்னு நீங்கள் அவருக்கு வந்து நம்ம எதுவுமே கொடுக்க முடியாமல் இல்லை. நம்ம என்னன்னா அவருக்கான கோட்டையை கைப்பற்றும் நோக்கம் தான் எடப்பாடி அதிமுகவுடைய கோட்டை செங்கோட்டையன் சரிவரை காத்து கொண்டிருக்கிறார் கோபிச்செட்டிப்பாளையத்தில். செங்கோட்டையின் கைவசம் இருக்கக்கூடிய அந்த கோட்டையை கைப்பற்றுவதுதான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அந்த எழுச்சி பயணத்தின் அடுத்த கட்ட நோக்கமானு கேட்குறேன். ஆப்வியஸ்லி சார். அதான் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு தொகுதி, அந்த தொகுதியில் அந்த தொகுதியினுடைய ஒரு பொறுப்பாளர் வந்து இன்றைக்கி வந்து வெளியில் போயிட்டார், வெளியில் அனுப்பிட்டாங்க சார். நல்லா புரிஞ்சுங்க. இன்னொன்று நீங்கள் அதில் எல்லா ஊடகவியலாளர்களும் எல்லாருமே கேட்குறீங்க, அதிமுகவிலும் தாவைக்கப்பட்டார். அதிமுகவிலிருந்து தலைவரால் பொதுச் செயலாளரால் அண்ணன் எடப்பாடி அவர்களால் வெளியில் போகிறார். யார் நீக்கப்பட்டு வெளியில் அனுப்பப்படுகிறார். அதற்கப்புறம் வெளியில் போனவர் போய் சேர்றாரு கட்சி. அப்படித்தான் நீங்கள் சொல்லணும். வெளியில் எந்த கட்சி பொறுப்பிலும் இல்லாத ஒரு நபர் வந்து தாவேக்கால போய் சேர்ந்திருக்காரு. எம்எல்ஏ பதவியை முதற்கொண்டு ராஜினாமா பண்ணிட்டு அப்போ எம்எல்ஏ கூட கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இதை நம்ம ஏற்றுக்கணும். இதுதான் உண்மை. அதனால் வந்து அப்போது நீ திமுகவிலேருந்து கட்சி தாவல் பண்ணல அவர் சார். அதிமுக கட்சி தாவல் பண்ணல. அதிமுக வேண்டான்னு ஏற்கனவே நினச்சி அவர் வெளியில் அனுப்பிட்டாங்க. அப்படிப்பட்ட நபர் தான் வெளியில். அதனால் அதிமுக எந்த லாஸும் கிடையாது. அதிமுகவுக்கு என்ன ஒரு சிட்டிங் எம்எல்ஏ குறைஞ்சிருச்சு. அதே நேரத்தில் ஒரு நல்ல தொகுதியினுடைய பொறுப்பாளர் வந்து இன்றைக்கி இல்லை. அப்போது அதிமுகவுக்கு அடுத்த அந்த தொகுதியினுடைய பொறுப்பாளர் யார்? அந்த தொகுதியில் மக்களை மறுபடியும் தட்டி எழுப்பி அதிமுக அந்த தொகுதி என்னென்னலாம் பண்ணுச்சு. ஏன்னா இது எல்லாமே செங்கோட்டையன் தலையில் இருக்கும். ஏதோ செங்கோட்டையன் பண்ணாருன்னு இருக்கும். ஆனால் அதிமுகவினுடைய அந்த பொறுப்புகளில் இருக்க போய் தானே செங்கோட்டையன் அதை பண்ணுறாரு. அப்போது அதை எல்லாத்தையும் சொல்லி காட்டணும்னு கோபிச்செட்டிப்பாளையத்தில் 30ஆம் தேதி அந்த எடப்பாடி அவர்கள் அங்கே போகிறாரு. போய் ஏறக்குறைய 1 மணி நேரம் பேசலாம் முடிவு பண்ணியிருக்காரு சார். அதில் என்னென்னலாம் பேச போகிறாருன்னா, எதற்காக செங்கோட்டையனை, அதாவது உங்கள் தொகுதியின் ஸ்டார் வேட்பாளரான அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை எதற்காக நான் கட்சியிலிருந்து நீக்கினேன் அப்படின்றத துல்லியமாக எடுத்து அந்த மக்கள்கிட்ட வைக்க போகிறார். மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த தொகுதி மக்கள் இல்லை சார். மறுபடியும் நான் சொல்கிறேன், இப்போது ஒரு வேட்பாளர் 9 முறை ஜெயிச்சிருக்கிறேன், ரைட்டுங்களா? 9 முறை. அப்போது அந்த மக்களுக்குமே ஒரு புதுமை வேணும்னு நினைக்க மாட்டாங்களா? அது நினைக்கிறதுக்கான எண்ணம் உங்களுக்குள்ள வராதா? ஏன் வராமல் இருக்கும்? அப்போ அப்படிங்கும் பொழுது அடுத்தது இப்போது ரெட்டைலைக்கு தான் நான் ஓட்டு போட போகிறேன்னு இருக்க மாட்டாங்களா? சார் சேகர் பாபு 2006 2011 2006 நல்லா கேட்டுக்கோங்க, டிஎம்கே பெருவாரியாக ஜெயித்த ஒரு எலெக்ஷன். டிஎம்கே பெருவாரியாக ஜெயித்து உள்ளே வருது. அந்த எலெக்ஷன்லேருந்து தோற்று போனார், ரைட்டுங்களா? அதனால் அதிமுகவுக்கு போகிறார். அதிமுக பெருவாரியாக நின்று ஜெயிச்ச எலெக்ஷன் 2011. அதிமுகவில் போய்ட்டு அந்த எலெக்ஷன்லையும் தோற்று போகிறார், ரைட்டுங்களா? என்னென்னா நீங்கள் எவ்வளோ பெரிய அதே ஆர்பர் தொகுதி, சாரி ஆர்கே நகர் தொகுதி, இப்போ தான் ஆர்பர் தொகுதி 2016 2021 தான் ஒரு ஆர்பர் தொகுதியில் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஆர்கே நகர் தொகுதி. ஆர்கே நகர் தொகுதியை தன்னுடைய கோட்டையாக வைத்து கொண்டிருந்தவர் சேகர்பாபு அவர்கள். அவரே கட்சி மாற்றம் செய்யும் பொழுது, கட்சி மாறுறாரு அப்படிங்கும் பொழுது ஜெயிக்கலை. அதான் உண்மை. அதே மாதிரி நீங்கள் இதை விடுங்க சார். ஐயா நெடுஞ்செழியன் இருக்கார், விஆர் நெடுஞ்செழியன் 2 முறை தமிழகத்தினுடைய சிஎம், 2 முறை. அதே மாதிரி அதிமுகவின் பொதுச் செயலாளர் 1989 ஜானி ஜேனின்னு உருவாகுது, ரெட்டைப்புறா சேவல்னு உருவாகுது. உருவாகும் பொழுது நான் இந்த பிரச்சனையில் இவங்களுக்கு அவங்களுக்கான்ற போட்டிக்குள்ள நான் வரல, நான் தனியாக நிற்கிறேன். நல்லா கேடுவோம். 2 முறை சிஎம். அதே மாதிரி பொதுச் செயலாளர், பல அமைச்சர் பதவிகளை வைத்தவர். திமுக இன்னைக்கு கலைஞருடைய வம்சத்துக்கு போனதுக்கு காரணமே
நெடுஞ்செழியன் வழிவிட்ட ஒரே ஒரு காரணம் தான், அது கலைஞரே பதிவிடுறார், ரைட்டுங்களா? அப்போ அப்படிப்பட்ட நெடுஞ்செழியன் அவர்கள் வந்து 89 எலெக்ஷனில் எனக்கு எந்த சின்னமும் வேண்டாம்னா தனியாக நிற்கிறேன் இண்டிபெண்டன்ட்னாரு. எவ்வளோ ஓட்டு தெரியுமா வாங்கினாரு? 500 ஓட்டு வாங்கினார். 1000 ஓட்டு வாங்கினாங்க. யார் தெரியுமா? எஸ்வி சேகர் 1000 ஓட்டு வாங்கினார். இதுதான் நிலைமை. சின்னம் தான் முக்கியம், எந்த தொகுதி அப்படின்றது முக்கியமே கிடையாது. நீங்கள் யாருன்றது முக்கியம் கிடையாது, எந்த சின்னம் உங்களை பேக் பண்ணுது, எந்த கட்சி உங்களை பேக் பண்ணுறது தான் முக்கியம். அப்போது தாவேகா வந்து உங்களை பேக் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு நீங்கள் போனீங்க, தாவேகாவுக்கு நீங்கள் ஓட்டு போடணும்னு சொன்னீங்க அப்படின்னா தாவேகாவுடைய சின்னம் தெரியாமல் பல பேர் ரெட்டலைக்கு உதவி செய்யறதுக்கு ஓட்டு போட்டு வந்துருவாங்க. எடப்பாடி அவருடைய இந்த எழுச்சி பயணம் அவருக்கு எந்த வகையில் எந்த அளவு ஒன்றும் இல்லை, அந்த 30ஆம் தேதி மறுபடியும் மீண்டும் அவருடைய எழுச்சி பயணம் இன்னும் ஒரு 50 தொகுதி இருக்குது, அவர் சென்று சேர வேண்டிய தொகுதி ஒரு 50 தொகுதி இருக்குது. இப்போ அந்த 50 தொகுதியில் பார்ப்பதற்காக இந்த 30ஆம் தேதி ஒரு கூட்டத்தை கூட்ட போகிறார். எது? கோபிச்செட்டிப்பாளையத்தில். அதில் ஒரு மணி நேரம் பேச போகிறார். அதில் எந்த மாதிரியான தேவையில்லாத வேலையை வந்து அவர் யார் செங்கோட்டையன் அவர்கள் செய்தார், என்ன ஒரு காரணம், அதாவது என்னுடைய ஈகோ காரணம் நிறைய பேர் சொல்கிறாங்க, அது இல்லை கட்சிக்கு. ஏன்னா கட்சி என் உயிரோட மேலே அப்படின்றவர் எடப்பாடி அவர்கள் எப்பயுமே உயிருக்கு மேலே தான் கட்சியை மதிக்கிறார். அப்படிப்பட்டவர் இந்த கட்சிக்கு செங்கோட்டையன் செய்த தவறுகள் என்ன, அதனால தான் நான் வந்து வெளியில் அனுப்புனேன் அப்படின்றத ஒரு நியாயமாக எடுத்து வச்சு இந்த கட்சிக்கு அதிமுக செய்தது என்ன, செங்கோட்டையன் செய்ததில்லை, அதிமுக செய்தது என்ன இந்த தொகுதிக்கு என்பதெல்லாம் தெளிவாக பேசி, அதே நேரத்தில் இந்த தடவை எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்றத அந்த மக்கள் முன்னாடி மக்கள் சபையிலேயே வச்சு கேட்க போகிறதாக முடிவெடுத்திருக்கிறார் எடப்பாடியார் அவர்கள். ஸோ அப்போ அவர் அதில் ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அது அந்த வெற்றி பயணம் ஏறக்குறைய அதிமுக தான் சார் ஜெயிக்கும். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க சார், 2026 அதிமுகவில் அந்த எடப்பாடியார் அவர்கள் சிஎம்ஏ ஆகலைனாலும் கோபிச்செட்டிப்பாளையம் அதிமுக தான், அது எழுதி வச்சுக்கோங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் இவர் மட்டுமே அதிமுகவில் பதவி அனுபவிச்சுட்டு இருக்கார், இவர் மட்டுமே தொகுதியினுடைய பொறுப்பாளர் இருக்கார், தொகுதி இவருக்கே வழங்கப்படுகிறது என்ற வெறுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து அதிமுகவினுடைய என்ன சொல்வது பணக்காரர்களும் அதிமுகவுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர்களும் மாவட்ட பொறுப்பில் இருக்கிற எல்லாருமே வந்து இந்த தடவை எப்படியாவது நம்ம அதிமுக உடைய ஒரு என்ன சொல்வது இந்த தொகுதியாக இதை மாற்றிவிட என்பதில் தெளிவாக இருக்காங்க. அப்போ ஈஸியாக்கிறோம். ஒன்றும் இல்லை, இவர் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செங்கோட்டையை வந்து தெரிஞ்சுக்கணும். ஏதோ அப்பளுக்கு கட்டுறவர் போல் பேசிக்கிட்டு இருக்காங்க. 2012 கட்சி ஒழுங்கு நடவடிக்கையில் இவருடைய அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது. பறித்தவர் ஜெயலலிதா அவர்கள். ஜெயலலிதா அவர்கள் அதை பறித்து விட்டு சொன்னது என்னென்னா, ஒரு சில பேர் கட்சிக்கு புறம்பான விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் நடந்தால் அதற்கான என்ன சொல்ல தண்டனையை அனுபவித்து தான் ஆக வேண்டும்னு ஜெயலலிதா அவர்கள் சூசகமாக செங்கோட்டையனை பற்றி பேசுகிற வீடியோலாம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் 1992 அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலாக சிஎம் ஆகி ஒரு வருஷம் அந்த ஜூன் மாதத்தில் என்னுடைய நினைவு சிறந்த 2ஆம் தேதி நினைக்கிறேன் வாச்சாத்தி சம்பவம்னு ரொம்ப மிக கொடூரமான சம்பவம். ஏறக்குறைய 34 பேருக்கு மேலே இறந்தாங்க. அதே நேரத்தில் 18 பெண்களுக்கு மேலே வன்புணப்பட்டனர். இதெல்லாம் நடந்துச்சு. சிறாரெலாம் ஒரு 20-25 சிறார்களுக்கு நிறைய அடி அது இதுன்னு. அது வந்து ஒரு சாதாரண ஒரு மலைவாழ் மக்களுடைய ஒரு கிராமம். அதில் சந்தன மரம் கடத்தி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர்லாம் உள்ளே போய் 4 IFS முதற்கொண்டு பெண்களை வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணி அது இதுன்னு பண்ணி கற்பழிக்கப்பட்டனர். நிறைய பிரச்சனை பண்ணி ஒரு மிக கோர சம்பவமாக அந்த அதில் பார்க்கப்பட்டது. எப்போ 1992 அப்போ வனத்துறை அமைச்சராக அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தான் இருக்கிறார். அப்போ அந்த வாச்சாத்தி சம்பவத்துக்காக போராடியது கம்யூனிஸ்ட். வாச்சாத்திக்கு பக்கத்தில் ஆரூர்னு அந்த ஆரூர் தொகுதியினுடைய அன்றைய எம்எல்ஏ திரு அண்ணாமலை அவர்கள். அதே நேரத்தில் இப்போ மாநில தலைவராக இருக்கார் இல்லையா சிபிஐயில் அவர் சண்முகம் அவர்கள். இவங்க 2 பேரும் தான் வந்து இதை வந்து கேஸாக்கி இதை உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் அப்புறம் உச்சநீதிமன்றம் வரை கேஸ் நடந்தது. இந்த கேஸ் இதை பண்ணது யாருன்னா இப்போ இருக்கிற சண்முகம் அவர்களும் ஆரூர் அண்ணாமலை அவர்களும். இந்த 2 பேரையும் கொன்றுங்க அப்படின்னு பேசினார். இந்த ஒரு ஃபோன் கால் அப்போ 1992 ரொம்ப பெருசாக வந்து பேசப்பட்டிருக்கு. அப்போ வந்து இந்த மாதிரி வீடியோ கிடையாது, ஆடியோ கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லையா, பேப்பர்கள் எழுதியிருக்கிறாங்க. அதில் இவங்க 2 பேரும் அம்மாவுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த வாச்சாத்தி சம்பவத்தை வச்சுட்டு. யார்? ஆரூர் அண்ணாமலையும் சண்முகமும் 2 கம்யூனிஸ்ட்காரங்க. போகும்போது ரோட்டில் ஏன் நடந்து போயிட்டு இருக்கும்போது கார் இடிச்சு லாரி இடிச்சு ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டானுங்க, ஏதாவது ஒரு கேஸை போட்டு நீங்கள் 2 பேரும் முடிச்சு விடுங்க, அம்மாவுக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் பேசிய ஒரு ஃபோன் ரெக்கார்டிங் அப்போ ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. அதை சண்முகம் இப்போ பதிவு பண்ணுறார். இப்போ 2025 மாநில செயலாளர் இருக்கார் இல்லையா, அவர் இப்போ பதிவு பண்ணுறார். ஆக ரொம்ப லேசுப்பட்டவரும் இல்லை, இவர் ரொம்ப கொடூரமானவராகவும் இருந்திருக்கிறார். அதில் எந்த மாற்றுக்கிறதும் இல்லை. ஸோ அப்படிப்பட்டவர் தான் இவர். அதனால் இதெல்லாம் அப்போ இப்போ நீங்கள் எடப்பாடியார் அப்படி எடுத்துக்கிட்டீங்களா, இந்த மாதிரி எடப்பாடியார் உங்களுக்கு நினைக்க தோணுமா? இப்போ ஒரு சில பேர் வந்து குற்றம் சாட்டினாங்க. என்ன குற்றம் சாட்டினாங்கன்னா 13 பேரை தூத்துக்குடியில் கொல்ல சொல்லிட்டார் எடப்பாடியார் அப்படின்னாங்க. நீ அவர் முகத்தை பாருங்கள் ஒரு நிமிஷம். இங்கே உள்ள யாரை வேணாலும் பார்க்கணும். ஒருத்தர் கொல்ல சொல்கிறதுக்கான முகமாக அதுன்னு பாருங்கள், இல்லவே இல்லை. ஒன்றும் இல்லை. சீமானே ஒரு இடத்துல சொல்லுவார் சார். சீமானே என்ன சொல்லுவார் அப்படின்னா,
ஒருத்தர் கொல்ல சொல்கிறதுக்கான விஷயத்தை அந்த எடப்பாடி அவர்கள் பண்ணுவார்னா பண்ண மாட்டார் அப்படின்னு சீமானே சொல்லுவார். இதை விட வேறு என்ன வேணும் நமக்கு? ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருச்சு. இந்த மாதிரி ஒரு செய்த தவறுகளை எல்லாம் மக்கள் சபை முன்னால் வச்சு அதிலிருந்து அவருடைய பயணத்தை ஆரம்பிக்கிறேன். அந்த பயணம் மிகப்பெரிய வெற்றி பயணமாக தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி எடப்பாடி சிஎம்ஆரோ இல்லையோ, அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இந்த அந்த அந்த தொகுதியில் க்ளீன் விக்டரி கிடைக்காது சார், கிடைக்கவே கிடைக்காது. நிறைய விஷயங்கள் அதிரடியாக முன் வச்சுருக்கீங்க. மக்கள் ஒரு முடிவுக்கு வருவாங்க. 2026 தேர்தல் வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி.